கிரகடிக்கு ஆசிரியர் இன்னைக்கு பார்வதி சிவனும் அவங்களோட யூடியூப் சேனலுக்காக ஒரு கதையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கதை என்னன்னா மூட நம்பிக்கை எதிரான அந்த கதையை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க விஜயா வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. அவங்க பார்வையை பார்த்து மீனாவணி தான் பேசி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு பார்வதிகிட்ட விஜயா ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி இப்போ தான் நான் மூட நம்பிக்கை எதிராக ஒரு கதையை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நம்பாத, நீ சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் வீட்டு பேச முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க பார்வதி. சரி, பார்வதி ஒன்றும் கதை கேடாது அப்படின்னு வீட்டுக்கு கிளம்புறாங்க விஜயா. அவங்க வீட்டுக்கு போகும்போது வீடு முழுக்க மீனை விளக்கேற்றி வச்சுருக்கா. அண்ணாமலை கேட்குறாரு, ஏமா மீனா என் வீடு கூட விளக்கேற்றி வச்சுருக்க அப்படிங்கிறாரு. அப்போ முத்து, மீனா ஒரு ஜோசியரை பார்த்தாப்பா, அவர் வெயில் வேலையால் விளக்கேற்றினா வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நல்லது சொல்லியிருக்காருப்பா அப்படிங்கிறான் முத்து. அதனால் ஏற்றிட்டு இருக்காப்பா அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் அங்கே விஜயா, நான் மறுபடியும் அந்த சாமியாரை பார்த்தாவும் அவர் சொல்வதெல்லாம் படிக்குது, அதனால் இவளை வீட்டில் இருந்து வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம சொல்லும் போது உடனே அண்ணாமலை, மீனா இங்கேருந்து போனால் நானும் போயிடுவேன் அப்படின்னு சொல்ல விஜயா அப்படியே ஆஃப் ஆகிறான். இந்த பொம்பளை சாமியார் சொன்னதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம விஜயா நம்புறதுக்கு காரணம் அதுவும் அந்த சிந்தாமணி செட்டப் தானே. இந்த விஜயா அன்றைக்கி தெரியவே மாட்டேங்குது. அந்த ரோஹினிகிட்ட மனோஜ் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்க, ரோஹினி பேச்சை கேட்டு மனோஜ் ரோஹினி கூப்பிட்ட இடத்துக்கு போனான். அங்கே போனதும் மனோஜ், நீ கட்டப்படி நான் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், ஆனால் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃபேனில் தூக்கா செத்துருவேன் அப்படின்னு ரோஹினி மனோஜை மிரட்டுறா. இதை கேட்டதும் இன்னுக்கு அடிக்கிறத குறையா மனோஜ் நடிக்க போடுறான். நான் என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேட்குறான். உடனே ரோஹினி அவர்கிட்ட இருக்க ஒரு ஃபைலில் இருந்து ஒரு பேப்பர் எடுத்து நின்றுட்டான். ரோஹினி அந்த பேப்பரில் நான் ரோஹினி சேர்ந்தவளை தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இல்லை நீ கையெழுத்து போடல, நான் செத்துருவேன் அப்படின்னு மனோஜ் மிரட்டுறா. இது பாத்ரூமில் போனான். அங்கேருந்து நைஸாக அவங்க அம்மா விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி, ரோஹினி நீங்கள் எடுத்து வர சொல்லாமா, அங்கே ஃபோனை எடுத்து என்னை பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி கையெழுத்து போடு, இல்லையே நான் தூக்கில் செஞ்சு செத்துட்டு மேலே வெளியே போட்டுன்னு வரட்டுறாமா அப்படின்னு சொல்லிட்டு கதறான். அறிவிட்ட நாயை, நீ எதுக்கு அவள் கூப்பிட்டா நான் ஃபோன் எடுத்துக்கலாம் போகிறேன் அப்படின்னு விஜயா அவள் பங்குக்கு வழியாக இல்லாமல் பேசுகிறான். இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மனோஜ் ரோஹினி பற்றி பேப்பரில் கையெழுத்து போட்டானா இல்லையா, விஜயா என்ன ஐடியா கொடுத்து மனோஜை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வியெல்லாம் நீங்கள் வர எபிசோடில் வேலை கிடைக்கும்.